வணக்கம். நான் என் தாயை காப்பாற்றிட்டோமேனு மன சந்தோஷத்தில் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே கோயிலுக்கு போன இடத்துல இன்னொரு தாய் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தாய் திருமங்கலம் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த திருமங்கலத்துலேருந்து ஆட்டோ பிடிச்சி சிம்மக்கல்லுக்கு இந்த உதவி பென்ஷன் வாங்குறதுக்கு இ-சேவை மையத்துக்கு வந்திருக்கு. அந்த இ-சேவை மையத்தில் தான் வாசலில் உட்காந்துருந்துச்சு. அது குறையெல்லாம் சொன்னுச்சு. அப்புறம் ஒரு டீயும் 2 வடையும் வாங்கி கொடுத்து, கையில் ஒரு 100 ரூபாயும் கொடுத்து, அழுகாத பாட்டி அப்படின்னு சொல்லி என் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எதுனாலும் ஒன்றாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, உனக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன் பாட்டின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உதவி பென்ஷன் வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஏழைகளை அங்கேருந்து இங்கே அலைய விடுறது, இங்கேருந்து அங்கே அலைய விடுறது, கொடுக்குற அந்த 1200 பென்ஷனை அதுக்கு ஆட்டோவுக்கு 800 போயிருமா. மீதம் 400 தான் கிடைக்குமா. அந்த 400 வச்சு அது எங்கிட்ட கஞ்சி குடிக்க பாவமாக இருந்துச்சு. கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு நினச்சேன். ஆனால் கூட்டிகிட்டு அது வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. நான் என்ன செய்ய? அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த வேதனை என்ன மனசுக்குள்ளே வலிச்சுக்கிட்டே இருக்குது. பாவம்.